ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, உன் குழப்பங்களை தெளிய பண்ணுகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். எந்த ஒரு காரியத்தை குறித்து குழம்பி போயிருக்கிறீங்க, சரியான முடிவெடுக்க முடியாதபடி குழம்பி கொண்டிருக்கிறீர்களா? வாலிப சகோதரனே, சகோதரியே, உன் எதிர்காலத்தை குறித்து சரியான முடிவெடுக்க முடியாதபடிக்கு பல ரீதியில் நீ குழப்பத்தோடு கூட இருக்கிறதை என் ஆவியானவர் காண்பித்து கொண்டிருக்கிறார். உன் குழப்பத்திற்கு தான் ஒரு தெளிவை நான் உண்டு பண்ணுவேன் என்பதாக ஆவியானவர் தீர்க்கமாய் பேசுகிறதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் யாக்கோபு இப்போ ஒரு குழப்பத்தோடு கூட காணப்படுகிறார். யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்தி யாக்கோப்புக்கு வருகிறது. யோசேப்பு உயிரோடு இருக்கிறாரா? இந்த செய்தியை கேட்டவுடனே மூச்சடைத்து போகிறார். இப்போ ஒரு செய்தி வந்திருக்கிறது, யோசேப்பு எகிப்து தேசத்தில் அதிகாரியாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பஞ்ச காலத்தில் தகப்பனையும் எகிப்திற்கு அழைத்து கொண்டு வருவதற்கு வண்டியும் அனுப்பியிருக்கிறார். இப்போ கானான் தேசத்தை விட்டுட்டு இப்போ எகிப்து தேசத்திற்கு என்ன செய்யணும்? போகணும். எகிப்து தேசத்துக்கு போனால் ஒரே குழப்பம். இத்தனை வருஷம் இந்த பூமியில் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? வாழ்ந்துட்டோம். இந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதா? இந்த தேசத்தை விட்டுட்டு இன்னொரு தேசத்துக்கு போகிறதா? ஒண்ணுமே புரியலையே என்று சொல்லி முடிவெடுக்க முடியாத அளவுக்கு யாக்கோபு பயந்து போய் தான் தன் தகப்பனா இருக்கிறதான தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்திற்கு பலி செலுத்த கடந்து செல்கிறார். அங்கே 3வது வசனத்தில் ஆவியானவர் யாக்கோபிடத்தில் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தர் என்ன பேசுகிறார்? நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்திற்கு போகிறதை குறித்து பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன் என்பதாக கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதே ஆதியாகமம் 46:4 என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? நான் உன்னோடு கூட என்ன செய்வேன்? வருவேன். நான் உன்னை திரும்பவும் என்ன செய்வேன்? வர பண்ணுவேன். யோசேப்பு அவன் கைகளினால் உன் கண்களை என்ன செய்வான்? மூடுவான் என்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். பாருங்க, நீ மட்டும் போறன்னு நினைக்காத. எகிப்திற்கு போனால் நானும் உன் கூட எகிப்திற்கு என்ன செய்வேன்? வருவேன். எகிப்திற்கு போகும் பொழுது அவர்கள் 70 பேராக என்ன செய்தார்கள்? போனார்கள் என்பதை என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. 70 பேர்களாக போனவர்களை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்பதாக என்ன செய்கிறோம்? வாக்கு கொடுக்கிறார். அதே போல எகிப்து தேசத்திற்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு போனார். அங்கே பெரிய ஜாதியாய் 6 லட்சம் புருஷர்கள் உடையவர்களாக கர்த்தர் அவர்களை பெருக பண்ணினார். கர்த்தர் ஒரு வாக்கு கொடுப்பார் என்றால் அந்த வாக்கில் என்ன இருக்குன்னா, உண்மை உள்ளவராக இருப்பார். உங்களுக்கு எதிர்மறையாக இருக்குதா? ஒரு தீர்மானம் எடுக்க முடியலையா? நீங்கள் தேவ சமூகத்துக்கு ஓடி வாங்க. தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் படியிடுங்க. இதுதான் யாக்கோபு செய்தார். அப்படி செய்யும் பொழுது தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? அழகாக வாக்கு பண்ணுகிறார். கடைசி நிமிடத்தை கூட யாக்கோபு மரிக்கும் பொழுது, உன் பிள்ளைகளில் யோசேப்பு தான் உன் கண்ணை என்ன செய்வான்? மூடுவான் என்பதை கூட கடைசி நிமிடம் கூட கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அதனால வேதாகமத்தில் வாசிக்கிறோம், வருங்காரியங்களை என்னிடத்தில் என்ன செய்யுங்கள்? கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். உங்களை குறித்து ஒரு பெரிய தீர்மானம் வைத்திருக்கிறார். இன்றைக்கு குழப்பத்தோடு கூட இருக்கிறீங்க. இன்னைக்கு என்ன செய்ய? எந்த முடிவு எடுக்க முடியாமல் இருக்கிறீங்க. பிள்ளைகள் எதிர்காலங்களை குறித்து, படிக்கிற பிள்ளைகளை குறித்து, நல்ல ஒரு வீட்டு மனையை வாங்குறதை குறித்து, ஒரு வீட்டை கட்டுகிறதை குறித்து, உங்களுடைய ஊழியத்தை குறித்து, எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் குழப்பத்தோடு கூட இருக்கிறீங்களா? இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஓடிவாங்க. தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் படியிடுங்க. ஆவியானவரே குழப்பத்தை மாற்றுவார். குழப்பத்தை மாற்றுகிற இடம் தேவ சமூகம். முழங்காலை முடக்குங்கள் என்பதை தான் கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குழப்பத்தில் ஒரு பெரிய தெளிவை உண்டு பண்ணும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you all.